ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து பேன் இண்டியன் பிலிமாக பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய பேன் இண்டியன் படமான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்தை தொடர்ந்து கூலி அப்படின்ற படத்திலுமே நடிச்சாரு. இந்த படமுமே ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. இதனடுத்து தற்போது மீண்டுமே ஜெயிலருடைய இரண்டாம் பாகத்துல நடிக்க பலருமே கோரிக்கை விடுத்ததால அந்த படத்துடைய படப்பிடிப்பு வேலைகளுமே சமீபத்துல முடிவடைந்து விட்டதா. இன்னும் பாத்தீங்கன்னா படத்துடைய 10% படப்பிடிப்பு தான் மீதமுள்ளதாக படத்துடைய இயக்குனரான நெல்சன் திலீப்குமார் அவர்களே சமீபத்துல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தற்போது ஜெயிலர் 2 திரைப்படம் பற்றி மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இதுவரைக்குமே இந்த படத்துல இருந்து பெரிசாக அப்டேட் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்படி ஒரே ஒரு ப்ரோமோ மட்டும்தான் வெளியாச்சு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டையுமே ரிலீஸ் பண்ணல. ஏன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படம் கூட லீக் ஆகாதபடி இந்த படத்தை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இந்த படத்துல என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்க்கும்படி இந்த படத்துடைய மேக்கிங்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது படத்துடைய முக்கிய அப்டேட்டான படத்துடைய ட்ரெய்லர் இன்னும் ஒரு வாரங்கள்ல வெளியாக இருக்கா. இதற்கான அறிவிப்பு 1 அல்லது 2 நாட்கள்ல ஒரு ப்ரோமோ வடிவில் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லர்ல ரசிகர்களுக்குன்னு பல ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. அதாவது படத்துடைய ரிலீஸ் செய்தி, மேலும் இந்த படத்துல முக்கிய பிரபலம் ஒருவர் இணைஞ்சிருக்கார். அவர் வேற யாருமே இல்ல, பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான நம்ம ஷாருக் கான் அவர்கள் தான். அவரும் சூப்பர் ஸ்டாரும் என்ட்ரி ஆகிற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல ஒரு சில காட்சிகளுமே இருக்கா. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் ரசிகர்கள் மட்டுமல்ல திரையரங்குகளுமே வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.